இந்த பாட்டுக்குள்ள வந்து 3 சரணம் இருக்கு. இப்போ வர பாடல்கள்ல 2 இல்லைன்னா 1 சரணம் தான் இருக்கும். 3 சரணத்திலையுமே வந்து தலைவன் தலைவியோடைய அழகை பத்தி பாடுறான். அவன் வந்து எதை ரசிக்கிறான் அப்படின்றத தெளிவா வந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூ மலரோ அப்படின்றது நீங்க நிறைய பேர் வந்து நினைக்கலாம். நிறைய பேர் வந்து கவிஞர் வந்து காற்று அப்படின்றதுனால வந்து சேற்றை எழுதியிருப்பார் அப்படின்னு. ஆனால் நீங்கள் உண்மையாக வந்து ஒரு தாமரை பூ எங்கே பூக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அழுக்கு படிஞ்ச ஒரு இடத்துல தான் வந்து தாமரை பூ வந்து பூக்கும். அந்த மாதிரி வந்து இந்த படத்தோடைய சிச்சுவேஷனை மெல் பண்ணுறாரு. இதில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஹீரோ வந்து ஒரு பணக்கார குடும்பத்தில் இருங்க. இப்போ வந்து என்னதான் வந்து ஏழை குடும்பத்திலிருந்து பிறந்திருந்தாலுமே அவளுடைய மனசும் அழகும் வந்து மாளிகையை விட பெருசு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த 4 வரிக்குள்ள வச்சிருக்காரு கவிஞர் அவர்கள். அடுத்த சரணமும் வந்து தலைவியோடைய அழகை பத்தி தான் சொல்லியிருக்காரு. கண்களில் நீலம் விளைவித்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, கண்களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகை படைத்தவளோ அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணு தான். ஆனா ஒரு பெண்ணே இன்னொரு பெண் மேல ஒரு பேராசை கொள்ற அளவுக்கு ஒரு அழகை கொண்டவ தன் தலைவி அப்படின்ற மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் வந்து ஆஹா எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த காலம், அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டிலாம் கேட்டிங்கன்னா இந்த பாட்டை வந்து எப்படி சிலாகிச்சு கேட்டோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ. அடுத்த சரணம், மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ விண்மீன்களை மலராக அணிந்தவளோ, மேகத்தை கூந்தலில் முடிந்தவளோ விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ, மோகத்தில் இந்த உலகம் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ. இந்த இடத்துல வந்து எம்எஸ்வி கேட்டிருக்காரு, ஏன் அந்த பொண்ணை வந்து அழகி அப்படின்னு எழுதாம மோகினின்னு சொன்னீங்க? அழகின்னு சொன்னா அந்த விஷயத்தை வந்து நான் நிறைய இடங்கள்ல எழுதிட்டேன், ஆனால் அழகுக்கு மேலே ஒரு விஷயம் வந்து என்னை வசியம் செஞ்சு மோகம் செய்ய வைக்கிற ஒரு மோகினியாக இருந்ததுன்னா அது அழகிக்கு மேலே இருக்கும் இல்லையா? அதனால தான் அந்த இடத்துல வந்து மோகினி அப்படின்னு போட்டேன்னு சொன்னாங்க. மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினி. கீதா, வாங்க கீதா, சொல்லுங்க என்ன சொல்லியிருக்கீங்க? தேன் தமிழ் போன்ற இந்த பாடல்களை கேட்டால் பூமர் என்று சொல்லுவார்கள். மனசுல சொல்றியம்மா. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.